நல்லதோர் வீணை செய்தே அதை நலங்கெட புழுதியில் எறிவதுண்டோ? சொல்லடி சிவசக்தி, என்னை சுடர் மிகும் அறிவுடன் படைத்து விட்டான். வல்லமை தாராயோ, இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே. சொல்லடி சிவசக்தி, நில சுமையென வாழ்ந்திட புரிகுவையோ? நில சுமையென வாழ்ந்திட புரிகுவையோ? காயத்ரி, நீ கலைமகளுடைய அவதாரம் தான். சுதி சுத்தமா நான் சொல்லி கொடுத்த சொரஸ்தானங்கள்ல நின்னு நிதானமா சஞ்சாரம் பண்ணி அமோகமா பாடிட்டியே. எல்லாம் உங்க ஆசீர்வாதம் தான். வாங்க சாஸ்திரி சார், வாங்க வாங்க. குருவருளால தான் நினைச்சா அது பெசகு, திருவருளால தான் இப்படி தேனா பாடுறான். கீர்த்தனை சொல்லி கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு தொகையரா சொல்லி கொடுத்தேன். கற்பூர புத்தி கப்புன்னு பிடிச்சுட்டா. எத்தனையோ குழந்தைகளுக்கு வர்ணம் சொல்லி கொடுத்துருக்கேன். வர்ணம் வர்ணம் வந்தா தானே. சாஸ்திரி, உம்ம குழந்தைக்கு திருஷ்டி சுத்தி போடும். வரமா? அப்பா, என்னம்மா காயத்ரி? இன்னைக்கு ஸ்கூல்ல ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் கொடுத்தாப்பா, பார்த்து கையெழுத்து போட்டாங்கப்பா. சரஸ்வதியே எனக்கு பொண்ணா பிறந்திருக்கா. ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட் பார்த்து தானே நான் தெரிஞ்சுக்கணும். அழாம என்னம்மா செய்யறது? உன்னை நிறைய படிக்க வைக்கணும்னு ஆசை. நடக்கணுமே. ஏன்பா நடக்காது? என்ன ஒரு பெண் குழந்தைய நினைக்காம ஒரு பிள்ளையாவே நினைச்சுங்கப்பா. நான் நிறைய படிச்சு கை நிறைய சம்பாதிச்சு உங்களை நான் கடைசி வரைக்கும் காப்பாத்துறேன்ப்பா. மேல மேல படிக்கிறதுக்கு உனக்கு இடம் கிடைக்கணுமே அம்மா. ஹைஸ்கூல் வரைக்கும் பிரச்சனை இல்ல. அப்புறம் பிராமண குழந்தைய பிறந்துட்டியே. நமக்கெல்லாம் மனுஷ சகாயத்தினால ஒண்ணும் நடக்காது. நமக்கு ஏதாவது நல்லது நடக்கணும்னா தேவ சகாயத்தினால்தான் நடக்கணும். என்னடா? சாஸ்திரியும் அவர் மக காயத்ரியும் உங்களை பார்க்க வந்திருக்காங்க. ஓஹோ, உட்கார சொல். என்ன சங்கரன், நல்லா இருக்கீங்களா? உங்க ஆசீர்வாதத்தினால க்ஷேமமா இருக்கேன். உட்காருங்க. என்ன விஷயம் இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க? காயத்ரி, என்னம்மா நின்னுகிட்டே இருக்க? உட்காரு. அவ பெரியவாளுக்கு முன்னால உட்கார மாட்டா. நிக்கட்டும், பரவாயில்ல. காயத்ரி ரொம்ப நல்லா படிக்குதுன்னு கேள்விப்பட்டேன். ஹெட்மிஸ்டர் சொன்னாங்க. வெரி குட். ரொம்ப நல்லா இங்கிலீஷ் பேசுறிய. இது நிற்கிறானே மச்சான் அந்தோணி, படிப்பு பண்பு எதுவுமே கிடையாது. என்ன பண்றது? நான் செத்தா நல்லடக்கம் பண்ண ஒரு சொந்தக்காரன் வேணுமே, அதுக்காகவே வச்சிருக்கேன். நம்ம வீட்டு டீனா பிரியமா சாப்பிடுவீங்களே அந்தோணி, அத்தான் 3 கப் டீ கொண்டா. தேவசகாயம் சார், இவளுக்கு மேல மேல படிக்கணும், பெரிய ஆபீசர் ஆகணும்னு ரொம்ப ஆசை. படிக்க வைக்க வேண்டியதானே. இந்த காலத்து பெண்கள் எல்லாம் கணவனை நம்புறதை விட கல்வியை நம்புறது எவ்வளவோ பெட்டர். ஏன்னா கணவனை அடையணும்னாலும் கல்வி அடையணும்னாலும் காசை கொடுத்து தான் அடையணும்னு ஆயிப்போச்சு. கணவன் எப்படி இருப்பானோ கல்வி மட்டும் கடைசி வரை கைவிடாது. டீ சாப்பிடுங்க. தேவசகாயம் சார், காசை கொடுத்தாலும் என் மகளால கல்வி அடைய முடியாதோன்னு ஒரு பயம் எனக்கு வந்துடுது. அதனாலதான் உங்களை கன்சல்ட் பண்ணோம்னு இவளையும் அழைச்சுன்னு நான் இங்க வந்தேன். ஏன் அப்படி சொல்றீங்க? இவ ஃபார்வர்ட் கம்யூனிட்டி ஆச்சே. எவ்வளவு மார்க் இருந்தாலும் அட்மிஷன் கிடைக்காம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வாஸ்தவம் தான். ஃபார்வர்ட் கம்யூனிட்டிக்குன்னு ஒதுக்குற இடம் ரொம்ப கம்மி. அதுவும் அரசியல் செல்வாக்குள்ளவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். சங்கரன், இந்தியாவில் எல்லா ஜாதிக்காரங்களும் எத்தனை பேர் வேணாலும் எந்த சிட்டிலையும் நுழையலாம், வாழலாம். ஆனா எத்தனை பேர் தான் உள்ள வரலாம்னு சொல்ற ஒரே சிட்டி யூனிவர்சிட்டி.
தேவசகாயம் சார், என் பொண்டாட்டி சாகரச்ச காயத்ரியே ஒரு ஆம்பளை பையன் மாதிரி படிக்க வச்சு வேலைக்கு அனுப்புங்கோ, இதுதான் என்னோட கடைசி ஆசை அப்படின்னு சொல்லி அதுக்கு என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டு தான் கண்ணை மூடினா. இப்ப நான் அதை நிறைவேற்றி ஆகணும். அதுக்கு நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க, உடனே செய்யறேன். ஏன்னா உங்க குடும்பத்துக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். உங்க அப்பா பதஞ்சலி சாஸ்திரிகள் தான் ஒண்ணுக்கும் உதவாம இருந்த எனக்கு டியூஷன் சொல்லி கொடுத்து அவரே ஹெட்மாஸ்டர் அந்த பள்ளிக்கூடத்துல சேர்த்து ஆளாக்குனார். இல்லைன்னா மாதா கோவில்ல மணி அடிச்சுக்கிட்டு இருந்த மரியதாசோட மகன் இந்த தேவசகாயம் இன்னைக்கு ஒரு தாசில்தாரா உயர்ந்திருக்க முடியுமா? சங்கரன், தைரியமா சொல்லுங்க, காயத்ரி படிக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும்? அதை செய்து உங்க குடும்பத்துக்கு பட்ட கடனை தீர்த்துறேன். எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. என் மனைவியோட கடைசி ஆசைய நிறைவேற்ற முடியுமோ முடியாதோ? உங்க மனைவியோட ஆசை நிறைவேறணும்னா நான் சொல்றத கேட்டு நீங்க அதிர்ச்சி அடையாம இருக்கணும். சொல்லுங்க சார். இவ பேரு காயத்ரி இல்ல, கருப்பாய். இவ உங்க மக இல்ல, ஒரு அனாதை. சார், இவ பிராமண பொண்ணு இல்ல, ஆதி திராவிட வகுப்பை சேர்ந்த பொண்ணு. தாசில்தார் சார் அப்படின்னு ஒரு சர்டிபிகேட் கொடுத்து ஊட்டிக்கு பக்கத்துல அரவங்காட்டுல இருக்கிற வெல்ஃபேர் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் பேக்வர்ட் கிளாஸஸ்ங்கிற ஸ்தாபனத்துல சேர்த்துடலாம். அப்படின்னா உங்க பொண்ணை விட்டு நீங்க பிரிஞ்சுதான் ஆகணும். அப்பதான் உங்க மனைவியோட ஆசை நிறைவேறும். தேவசகாயம் சார், இது பாருங்க, பூமியில இருந்து துருவ நட்சத்திரத்தை பாக்குற மாதிரி உங்க பொண்ணு முன்னேற்றத்தை தூரம் நின்னு பார்த்து சந்தோஷப்படுங்க சங்கரன். அந்தோணி, அந்த லெட்டர் பேட் எடு. ஒவ்வொரு கிரியையையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். ஆமென். தேவசகாயம் சார், உங்க தாசில்தார் உத்தியோகத்துல ஒரு தப்பும் தவறும் பண்ணாம உத்தம கிறிஸ்தவரா வாழ்ந்த நீங்க எங்களுக்காக இப்படி ஒரு பாவமான காரியத்தை. எல்லாத்தையும் கடவுள் மன்னிப்பார். உங்க மதத்துல பாவ மன்னிப்புக்கு இடம் இருக்கு. எங்க மதத்துல தண்டனை அனுபவிக்கிறது தவிர வேற வழி இல்லை. எப்ப தண்டிக்கப்படுவேனோ? தண்டிக்கிறதையும் கண்டிக்கிறதையும் கடவுள்கிட்ட விட்டுருவோம். சங்கரன், கவலையை விடுங்க, காயத்ரி நல்லா வரணும். தேவசகாயம் சார், ஒண்ணு மட்டும் நிச்சயம், இந்த விஷயத்துல உங்களுக்குரிய தண்டனையும் சேர்த்து நானே பகவான் கிட்ட கேட்டு வாங்கி அனுபவிச்சு விடுறேன். அப்பவே தேவசகாயத்திட்ட சொன்னது சரியா போச்சு. பாவத்துக்கு தண்டனை கிடைக்கிற நேரம் வந்தாச்சு. விட்டு தள்ளு. அந்தோணி பண்றத பண்ணிக்கட்டுமே. அதுக்கு முன்னாடி நாமளா அப்பன் குதிரைக்குள்ள இல்லைன்னு காமிச்சுக்க வேண்டாமே. வழக்கம் போல ஆபீஸ்க்கு போவோம். அங்க நீ மேடம், நான் சாஸ்திரி. அந்த பாஷையிலே பேசிக்கும். பொண்ணு ரொம்ப பொறையோடிப்பானா அப்போ யோசிப்போம், புருக தடவலாமா புண்ணாக்க தடவலாமான்னு. டிரைவர், வண்டி நிறுத்து. பெருமாள், அம்மா, அது என்ன கூட்டம்னு போய் பார்த்துட்டு வா. அம்மா, இந்த அந்தோணி இல்ல, உங்க குடும்ப சிநேகிதன்னு சொன்னீங்களே, அவன் செத்து கிடக்கான்.
அந்தோனி